வந்து அப்படியே எல்லாருக்குமே ஃபீல் ஆச்சு. ஒரு எனர்ஜி வந்து நல்லா இருந்துச்சு. 3 hours எப்படி போச்சுன்னே தெரியல. ஆமா ஆமா இல்ல அப்ப தியேட்டர்ல இப்ப அந்த தியேட்டர் ஃபீல் வந்து அப்படியே வந்துச்சு. அது எங்களுக்கு தெரியாது ப்ரோ. இங்க வந்த அப்புறம் தான் தெரியும். அது ஒரு நல்ல ஷாக்கா இருந்துச்சு. அவளை தொண்டை போச்சு. எங்களால கத்தி கத்தி இதுக்கு மேல கத்த முடியல. நல்லா இருந்துச்சு ப்ரோ. அந்த ஒன்ஸ் மோர் போட்டதெல்லாம் நல்லா இருந்துச்சு. செம்மையா இருந்துச்சு. புரியுது. படம் ஃபுல்லாவே நாங்க வீடியோ எடுத்து வச்சிருக்கோம். செம்மையா நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருக்கு. நல்லா தான் இருந்தது. ரீ ரிலீஸ் மாதிரியே இல்லை, இப்போதான் ரிலீஸ் ஆன மாதிரி இருந்தது. வைப்புக்கு குறைச்சலே இல்லை, நல்லா இருந்தது படம். ஆக்சுவலாக நான் ஒரு விஜய் ஃபேன், பட் அஜித்தோட நல்லா இருந்தது. அவரோட அவங்களோட வெட்டிங் டேவை முன்னிட்டு ரிலீஸ் பண்ணது தேட்டரே ரொம்ப வைப்பாக இருந்தது. ஆனால் சாங்ஸ் வேற லெவலாக இருந்தது. அதுவும் ரேப் சாங்லாம் ரொம்ப வைப்பாக இருந்தது. ஒன்ஸ் மோர் போட்டு ரொம்ப இதுவாக இருந்தது. அப்படியே சொல்லலாம். படம் என்னை பொறுத்த வரையும் மறுபடியும் 10 வருஷத்துக்கு முன்னாடியே போன மாதிரி இருக்கு. மறுபடியும் இப்போ ஃபேமிலியோட உட்காந்து பார்த்தா கூட அதே ஃபீல் அப்படியே வருது. ஸோ வர்றவங்க ஃபேமிலியோட வாங்க, நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. தலைனா தலை தான். அந்த ஆக்ஷன் லுக் வந்து அந்த மங்காத்த அளவுக்கு இல்லை, பட் இருந்தாலுமே வந்து அந்த தலையோட ஸ்டைலுங்கிறது ஸ்டைலு தானே. ஸ்டைலை பற்றி சொல்ல முடியாது, ஸ்டைல் தான். ஆமா இது வந்து ஒரு மறக்க முடியாத நாளா இருக்கும் எல்லாருக்குமே, பாக்குறவங்க எல்லாருக்குமே. ஸோ மறுபடியும் ரீ ரிலீஸ் இன்னும் ஒரு 10 நாளைக்கு ஓடும். மறக்காம எல்லாரும் தியேட்டர்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. நன்றி. சொல்லுங்கண்ணா. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. படம்லாம் நல்லா இருந்துச்சு. பாட்டு அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லவ் சீன்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அஜித்னாலே எல்லாருக்கும் பிடிக்கும் தானே. எனக்கு அவர் சின்ன வயசுல இருந்து பிடிக்கும். அவரை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. சின்ன வயசுல எங்க அம்மா கூட பார்த்துருக்கேன். அவங்க கூட சேர்ந்து பிடிச்சதுதான் எனக்கு இந்த படம். அதனால எனக்கும் பார்க்க பிடிச்சிருக்கு. இப்பயும் அதே மாதிரி ஃபேன்ஸ்லாம் நிறைய அப்படியே தான் இருக்காங்க. அவருக்கு கம்மியாகுமா ஃபேன்ஸ்? எப்பவுமே வந்து அதிகமாக தான் ஆகும் அஜித். அதனால வெட்டிங் டே அவருக்கு, அதனாலதான் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம். ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா வந்து பார்த்தோம் படம். அவருக்கு எப்பவுமே மாஸ் கம்மியாகாது. அவரு எப்படி சொல்ல இதுவே இல்லை, அந்த அளவுக்கு அவர் இருப்பாரு நல்லா. அது நம்மளால நான் என்ன சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அவர் அவ்வளவு அழகு. அவர் எப்பயுமே அழகுதான். சின்ன வயசுல இன்னும் அழகா இருப்பாரு. அவர் அழகானால அவருக்கு காதல் மன்னன்னே பேர் வந்துச்சு அவருக்கு. அதனால அது வந்து எப்படி சொல்லவே முடியாது. அவங்க ரொம்ப ரொம்ப அழகா இருப்பாங்க. அவங்க 2 பேருமே எனக்கு பிடிக்கும். அவங்கள ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம். சூப்பரா இருந்துச்சுன்னா தலை வந்தாரு. நாங்க நல்லா டான்ஸ் ஆடணும், பாட்டு போட்டாங்க, மேட்ச் போட்டாங்க, நல்லா டான்ஸ் ஆடணும், என்ஜாய் பண்ணோம். ஆனிவர்சரி வேற இல்லை, ஸோ நல்லா இருந்துச்சு. இல்ல ஃபர்ஸ்ட் டைம். ஆமா ஃபர்ஸ்ட் டைம். சூப்பரா இருந்துச்சு. பழைய படமா இருந்தாலும் அது ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரி இருந்துச்சு. எல்லாரும் நல்லா கத்திட்டு நல்லா என்ஜாய் பண்ணாங்க. சூப்பரா இருந்துச்சுண்ணா. ஆமா அது ரொம்ப ஸ்பெஷலா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் அவங்க லவ் பண்ண மூவி வேற, ரொம்ப ஸ்பெஷல். பார்க்கும் போதே நல்லா இருந்துச்சு. தலை எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அழகா இருந்தா. எப்பவுமே அஜித்தனா நல்லா இருப்பாரு. சூப்பரா இருந்தாரு. ரொம்ப அழகா இருந்தாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் வந்து அவங்க ஆனிவர்சரி போட்டோஸ், அவங்க இருக்க கப்பிள்ஸ் போட்டோ எல்லாம் போட்டாங்க. அது ரொம்ப அழகா இருந்துச்சு பார்க்கவே. எல்லா சாங்ஸும் நல்லா இருக்கு. அது இன்னொரு நம்மளோட சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த சாங்ல அவங்க 2 பேரும் டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்கல்ல, அந்த டான்ஸ் சாங் எல்லாருமே அவங்க கப்பிள், அந்த கெமிஸ்ட்ரி சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் இதான் பார்க்கறது. ரொம்ப பிடிச்சிருக்கு படம். நல்லா இருந்தது. ஷாலினி மேமோட ஆக்டிங்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சது ஷாலினி மேமோட ஆக்டிங். ரொம்ப ஆக்சுவலி நான் வந்துட்டு பெருசாக கத்த மாட்டேன், பட் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் நல்லா கத்தி ஜாலியாக என்ஜாய் வைபிங்காக இருந்தது. அந்த 5 மினிட்ஸ்லாம் போடுறது ஜாலியாக இருந்தது.
பாட்டு சாங்ஸ்லாம் சூப்பராக இருந்தது. பட் எனக்கு லிரிக்ஸ்லாம் தெரியாது. ஒரே ஒரு சாங் தான் தெரியும், 2 சாங் தான் தெரிஞ்சது இந்த படத்துலயே. பட் சூப்பராக இருந்தது. நல்லா இருக்கு. இன்னைக்கு அவங்க வெட்டிங்னு எனக்கு தெரியாது. பட் ஸ்டில் தெரிஞ்சோடனே ஹாப்பியாக இருக்கு. பரவாயில்ல. ஆமாம் ஆமாம், ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் பார்த்தேன். தேங்க்யூ. ஆக்சுவலாக நான் அமர்கலம் இதான் ஃபர்ஸ்ட் டைம். டிவியில் எதுலேயுமே பார்த்ததில்ல. ஸோ தேட்டரில் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். அதே மாதிரியே ரீரிலீஸ் பண்ணாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து தேட்டரில் அமர்கலம் மூவி பார்த்தது ரொம்ப ஹாப்பி. ஃபுல் என்ஜாய்மெண்ட்டு தான். அது நோ வேர்ட்ஸ் அது சொல்கிறதுக்கு. ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே அவ்வளோ கொஞ்சம் சீரியஸ் சீன் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இன்னைக்கு அது அவங்களோட லவ், கேர், அஃபெக்ஷன் எல்லாமே சேர்த்து ஒரு மூவியாக பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ மீன் இந்த மூவில இருந்து தான் அஜித் சாருக்கு வந்து ஷாலினி மேம் மேலே லவ் வந்தது அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் எனக்கு அது தெரியல. ஸோ சூப்பராக இருந்துச்சு, அவ்வளோதான். அவங்க காம்போ எப்பயுமே சூப்பர் தான். அவங்களோட வெட்டிங் சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் போட்டிருந்தாங்க, எல்லாமே மாசாக இருந்துச்சு. அஜித் சார் வந்து ஆக்சுவலாக நான் சூர்யா ஃபேனு. இப்போ அவரை பார்க்கும்போது ரொம்ப க்யூட்டாக சாக்லேட் பாய் மாதிரி நல்லா இருந்தார். இதில் கொஞ்சம் ரக்கட் தான். பட் ரக்கட் ப்ளஸ் சாக்லேட் ரெண்டும் சேர்ந்த காம்போ தான் அமர்கலம். எனக்கு கிளைமேக்ஸ் சீன் தான் ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. ஸோ அவங்க 2 பேரும் ஒன்று சேருவாங்க கிளைமேக்ஸில். அஜித் சாருக்கும் லவ் வந்துடும், ஷாலினி மேடத்துக்கு ஸ்டார்டிங்கில் இருந்தே. ஸோ வெரி குட் மூவி தான். தேங்க்யூ. சூப்பராக என்ஜாய் பண்ணி பார்த்தேன். வைபாக இருந்துச்சு. ஆப்வியஸ்லி தலை. எனக்கு வின்டேஜ் ஏகே ரொம்ப பிடிக்கும். அவரை வந்து தெரில, நான் எல்லா சீட்டையும் அவரை சைட் அடித்தேன். நான் அடிக்கூடாது, நான் தளபதி ஃபேன் தான் இருந்தாலும் சைட் அடித்தேன். ஆக்சுவலாக அழகாக இருந்தார். அவங்க 2 பேரும் லைக் அந்த உன்னோட வாழை தான், அந்த ஐ கான்டாக்ட், அவங்க 2 பேரும் க்யூட்டாக இருந்தாங்க. ஆமாம் ஆமாம், அந்த மூவியில் தானே லவ் பண்ணாங்க. அழகா இருக்கு. லைக் இன்னமும் அந்த லவ் இருக்குல்ல, நிறைய இப்போ இருக்க ஜென்ரேஷன்ல வந்து லவ் பண்ணா 6 மாசம் கூட தாங்க மாட்டேங்குது பிரேக்கப்ன்ற போது. அவங்க லவ் பண்ணி இன்னி வரைக்கும் அந்த லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் கேர் பண்றாருல்ல, தட்ஸ் நைஸ். சாங் நான் ஆக்சுவலி உன்னோட வாழறான் அந்த சாங்காக தான் நான் வந்தேன். அது ஏன் தெரில, இப்போ இந்த படம் ரீரிலீஸ் பண்ணுறான்றதே எனக்கு 3 நாள் தான் இன்ஸ்டாவில் பார்த்து தெரியும். பட் அதுக்கு முன்னாடிலேருந்தே எனக்கு அந்த சாங் ஏதோ சும்மா ரீலில் வந்துச்சுன்னு கேட்க ஆரம்பித்தேன். லூப்பில் ஓடிட்டு இருந்துச்சு. நானும் ஓகே ரீரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் நினச்சி இன்ஸ்டாக்குள்ளே போகிறோம். கரெக்டாக போஸ்ட் போட்டிருந்தாங்க யாரோ, ஏதோ ஒரு சோஷியல் மீடியா பேஜ். அப்புறமேட்டு ஓகே அக்கா கிட்ட சொன்னேன், அக்கா போகிறோம். பார்த்தா சிவகாசி. அக்கா இதுவும் போகிறோம் அதுவும் போகிறோம். நேற்று சிவகாசி வந்தோம். அந்த கோடம்பாக்கம் ஏரியாக்காக தான் வந்தேன் நான். அதுவும் அந்த ஒரு ஸ்பெசிஃபிக் லைன் வரும்ல, அதுக்காக வந்தேன். இந்த படத்துலையா? இந்த படத்துல என்ன எல்லா சீனுமே நல்லா இருக்கும் ஆக்சுவலி. அவர் ரியலைஸ் பண்ணுவார்ல, ஹீ லைக்ஸ் ஹர்ன்ற போது அது நல்லா இருக்கும். இந்த படமே நல்லா தான் இருக்கும். ஏன்னா சாக்லேட் பாயா பார்த்த ஒரு ஏகேவை வந்து ஒரு ரகட் பாயா பார்த்துருப்போம் இந்த படத்துல. தேங்க்யூ.